ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் குலதெய்வ கர்ம கடனை சுமந்து பிறந்து வந்திருக்கமோ, இந்த ஜாதகர் குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய கர்ம கடனை கரெக்டாக நிவர்த்தி செய்யும் பொழுது இந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குலதெய்வ கர்ம கடனை தீர்த்தால் மட்டுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சொந்த தொழில் செய்து அதில் நஷ்டங்கள் ஏற்பட்டு, குழந்தைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு, குழந்தை பாக்கியம் இல்லாத சூழல் ஏற்பட்டு, பூர்வீக சொத்துல அது பிரச்சனைகள் ஏற்பட்டு, இது போன்ற சூழலையும் உருவாக்கும். அப்ப 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கப்பட்டிருக்கவங்க குலதெய்வம் கோயில போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்வதுதான் மிகப்பெரிய பரிகாரம். உங்களுடைய கர்மாவே அதுதான். குலதெய்வம் கோயிலுக்கு வருஷா வருஷம் மொட்டை போட்டு குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்ய செய்ய உங்க கர்மா தீரும். அதே சமயத்துல கடகராசி கடகலக்கணம், மகர ராசி மகரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பிறப்பின் அமைப்புப்படியே கர்மாவின் அமைப்பே அதுதான். இதை சரியா நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். முழு வீடியோவை லிங்கை தொட்டு பாருங்க, தெளிவா புரியும். நன்றி, வணக்கம்.